வணக்கங்க. நான் இப்போ சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு கோதுமை பிணைய போகிறேன். உப்பு போட்டு நல்லா இதிலே கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது டெல்லியிலலாம் இப்படி தான் செய்வாங்க. எண்ணெய் ஊற்றாமல், எண்ணெயே ஊற்றலை. அது முட்டை வறுக்க போகிறேன். வெங்காயம், வத்தல், கொத்தமல்லி தழை, தக்காளி நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சு சீரகம் போடுங்க. சீரகம் போட்டு இந்த வெங்காயமும் வத்தலையும் போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க. உப்பு போட்டு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கு தான் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தலையும் போடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த முட்டை 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் 6-7 பேர் சாப்பிட போகிறோம். அதுக்காக 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது தக்காளிலாம் போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் சதன்னு இருக்கும். நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருந்தாலும் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். மூடி வச்சுருங்க. முட்டையை வதக்கியாச்சு. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு சப்பாத்தி போட போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா புசுன்னு எந்திக்கி பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஒரு சொட்டு கூட இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி எந்திக்கி பாருங்கள். அங்கே பாருங்கள், புசுன்னு எந்திக்குதா. ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றுறேன் நான். இது சுட்டு எடுத்துகிட்டு நெய் தடவிடுங்க. வேணாம், நெய் தடவி சாப்பிடுங்க. எப்படி எந்திக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் வீட்டு நைட்டு சாப்பாடு, டிஃபன்.